ஸோ ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செயின் ஸ்டிச். ஸோ பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு நூல் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட். ஸோ இதில் வந்து கார்னரில் நம்ம ஜரி த்ரெட் கார்னரில் ஒரு நாட் பண்ணணும். ஸோ இந்த நாட்டு வந்து ப்ராப்பராக நாட் போட தெரிஞ்சால் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபிங்கரில் வந்து ஒரு 2 டைம்ஸு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னரில் இருக்கிறத அது உள்ளே விடணும். திருப்பி அதை எடுத்து மறுபடியும் அது உள்ளே விட்டு 2வது வாட்டி திருப்பி அது உள்ளே விடணும். ஓகேவா? ஸோ 2 டைம் சுற்றிட்டு அது உள்ளே விட்டு அதை இழுத்து கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க நூலை இப்படி இழுத்திங்கன்னா ஒரு நாட் வந்துடும். ஸோ இதுதான் நாட். இது நாட் போட தெரியல அப்படின்னா இந்த நாட்டு, இல்லை நாட் போட தெரியும் அப்படின்னா யூஸ்வலாக கார்னரில் வந்து எஜ்ஜு நூலை கட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதை எப்படி ஹோல்டு பண்ணணும் கையில் அப்படின்னா 2 ஃபிங்கரை இப்படி பிடிச்சி இப்படி ஒரு சுற்றணும். ஓகேவா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா 2 ஃபிங்கரை பிடிச்சி சுற்றணும். சுற்றிட்டு இதான் வந்து ஆரி நீடில். இந்த நீடில் வந்து 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து சாஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இந்த ஷார்ப்னஸ் சைடு அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ இதான் வந்து சாஃப்ட்டு, இது வந்து ஷார்ப்பு. ஸோ இந்த சாஃப்ட் சைட் ஷார்ப் சைடில் ஷார்ப்பை வச்சு தான் நம்ம இந்த நீடில் வந்து இழுக்கணும். இந்த மாதிரி இப்படி மாட்டினா அதை மாட்டணும். நம்ம கீழே தான் வந்து ஆக்சுவலி நூலை இழுப்போம். ஆனால் நீங்கள் அதை மாட்டும் போது உங்களுக்கு தெரியும் இந்த ஃபீலிங், அது மாட்டுச்சா இல்லையா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சுக்குமே வந்து கீழே இந்த மாதிரி நூல் இப்படி மேலே இழுத்தா வரணும் இப்படி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேமுக்கு கீழே தான் இந்த ஒர்க் எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ கீழே காட்ட முடியாது அப்படின்றதுனால நான் வந்து மேலவே சொல்கிறேன். இந்த மாதிரி மாட்டி நீங்கள் இழுக்கணும். தட்ஸ் இட். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணும் போதுமே வந்து உங்களுக்கு சுருங்காது கிளாத்து. இல்லைன்னா ஒரு கிளாத்துமே சுருங்கும். ஸோ இப்போ வந்து இது ஒரு லைன் நான் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட் டிசைனோட லைன். இப்போ இந்த லைன் மேலவே தான் நம்ம போடணும். அதுக்காக தான் வந்து இது ஃபஸ்ட்டு இதை வந்து 100 டிகிரியில் வச்சு இந்த ஊசியை வந்து உள்ளே குத்துனீங்கன்னா மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங் 90 டிகிரியில் வந்து நம்ம இந்த ஊசியை வந்து உள்ளே குத்தணும். அதுவும் அந்த கோட்டு மேலே எக்ஸாக்டாக வச்சு உள்ளே குத்திட்டு நாம் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நூலை மாட்டி மேலே இழுக்கணும். இப்போ மேலே இழுத்துட்டிங்கன்னா அந்த நாட் போட்டது வந்து கீழே ஹோல்ட் ஆகிடும். இன்னொரு சைடு வந்து உங்கள் கையில் நூல் இருக்கும் இந்த மாதிரி. அதை வந்து நீங்கள் உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து வச்சுக்கலாம் கீழவே. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு லாங் ஸ்டிச் வந்து போட்டு காட்டுறேன், எப்படி வந்து ஒரு செயின் வந்து இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த லைன் மேலேயே போட்டுக்கலாம், கர்வ்லையுமே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷார்ப் சைடு வந்து உங்கள் சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் வரணும். அந்த சாஃப்ட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். ஸோ ஷார்ப் உங்கள் சைடில் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் அது மேலேயே ஒரு ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து நூலை ஒரு வாட்டி அதில் சுற்றி திருப்பி மேலே இழுக்கணும் நூலை. அந்த கார்னரில் வந்த உடனே நூலை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? அதாவது நீங்கள் ஒரு செயினை போடுறீங்க, ப்ரெஸ் பண்ணிவிட்டு நூலை மாட்டி அந்த கிளாத் தூக்குது, அதை வெளியே வரப்போகுது, இல்லை ரொம்ப ரொம்ப ஷார்ப்பில் அது வந்துருச்சுன்னொடனே அதை அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் திருப்பிடணும். உங்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி திருப்பி மேலே தூக்கணும். இதுதான் செயினே. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஷார்ட்டாக இதை வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு எடுக்கணும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட், எடுத்து ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட். ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஓகேவா? நம்மளுக்கு நல்ல ப்ராக்டிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது தான் நல்லது. ரொம்ப ஸ்பீட் பண்ணக்கூடாது. ஸோ குத்தணும், கிட்ட வந்தோடனே திருப்பணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மேலே தூக்கி கூட, நான் இப்போ திருப்புறேன் பாருங்கள், கொஞ்சம் மேலே அது வெளியே வந்த பிறகு கூட நீங்கள் தூக்கி இப்படி திருப்பலாம். உள்ளுக்குள்ளே திருப்பும் போது எனக்கு வந்து நிறைய கிளாத் வந்து மாட்டுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஓகேவா?
தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக நம்ம வந்து நாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாட்டுக்கு வந்து லாஸ்ட் செயின் போட்டு இந்த லாஸ்ட் செயின் உள்ளே இருக்கிற அந்த த்ரெட்டை வெளியே நம்ம எடுத்துகிட்டு வந்து நீடில் கீழேயும் அந்த த்ரெட்டை கீழேயும் மேலேயும் டைட் பண்ணிட்டோம் நீடில் வச்சு அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் நாட்டு. இப்படி தான் நம்ம நாட்டு வந்து போடணும். இப்போ இங்கே நான் உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன் நாட்டு எப்படி வருதுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு செயின் போட போகிறோம் அப்படின்னா செயின் நம்ம போட்டோம். இப்போது நாட்டை வந்து ஆஸ் யூஷுவல் செயின் மாதிரியே நம்ம வெளியே எடுக்கணும். இப்படி போட்டு திருப்பி மேலேருந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த செயின் உள்ள நீடில் விட்டு ப்ரீவியஸ் செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினை வந்து வெளியே இழுக்கணும். ப்ரெசண்ட் வந்து உள்ளே போயிடணும், ப்ரீவியஸ் செயின் வந்து வெளியே வந்துருக்கணும். ஸோ வெளியே இருக்கும்போது கீழே இருக்க த்ரெட்டையும் மேலே இருக்க இந்த நீடில் மாட்டிருக்க த்ரெட்டையும் நீங்கள் இழுத்தீங்கன்னா டைட்டாக நாட்டு வந்துடும். இல்லை இது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது. நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி ஒரு செயினை எடுத்துக்கணும். அதை எடுத்து இப்படி உங்கள் 2 கையிலையும் இப்படி தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போது அது உள்ளே இருக்கிற ப்ரீவியஸ் செயினில் ஒரு சைடு மட்டும் நம்ம நீடில் மாட்டி இந்த செயினுக்கு வெளியேவா ஒரு சைடு நீடில் மாட்டி செயினுக்கு வெளியே இப்படி வச்சு ஹோல்டு பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுத்துடணும், மேலே இருக்க த்ரெட்டையும் இழுக்கணும். 2த்தையும் இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். நான் இப்போ வந்து நாட் போடலை, ஏன்னா நான் இது வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ளவுஸ்ன்றனால போடல. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அங்கங்கே ஓட்டை இருந்துச்சுனாலுமே நீடில் பின்னாடி வச்சு நம்ம